இப்போ டெல்லவிவ் மேலே அவங்க கிளஸ்டர் குண்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. இந்த செகண்டில் இப்போ நடந்துட்டு இருக்கு. டெல்லவிவ்ல அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள், என்டிடிவியில் ஆதித்யராஜ் கவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கார், அவர் ஃபைல் பண்ண நியூஸ் ரிப்போர்ட் ஆகட்டும், அங்கேருந்து வந்தவங்க சொல்கிறதாகட்டும், டெல்லவிவ்ல வந்து மக்கள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு மயான அமைதி காணப்படுகிறது. எல்லாரும் பங்கரில் ஒழிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. 70,000லேருந்து 80,000 ட்ரோன் வச்சுருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் சண்டையை இழுக்க 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 அமெரிக்காவோட போர் புரியும் தன்மை வந்து வலிமை வந்து வலுவிழந்துடும். 440 kg இருந்த யுரேனியம் இப்போது ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் இருக்கும்போது நாங்கள் அழிச்சிட்டோம்னு சொன்ன யுரேனியமோட மொத்த உற்பத்தி எவ்வளோ இருந்ததுன்னா 440 kg. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 460 kg. அப்போ அதிகமாக உற்பத்தி செய்திருக்காங்களா இல்லையா, சுத்திகரிப்பு செய்திருக்காங்களா இல்லையா? ட்ரம்ப் வந்து அவர் மாத்திரம் ஜெனீவா ஒப்பந்தத்தில் அமெரிக்கா சுமூகமாக கையெழுத்திட்டு இருந்தால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அமைதி வரும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தா ட்ரம்ப் நினச்சது நடந்திருக்கும். எதை சொல்கிறேன்டான்னா, உலகத்தின் அமைதியை சீரழித்து கொண்டிருக்கிறார் திரு ட்ரம்ப். அவரால் பாதிக்கப்பட்ட நாடு ஈரான் மட்டும் இல்லை சார். அவர் யாருக்கெல்லாம் நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னாரோ அந்த நாட்டையும் சுயத்தில் பாதிச்சிட்டாரு. அதற்கு இங்கே இருக்கும் அறவேக்காடு தேச துரோக கும்பல்களும் சர்வதேச சட்டம் தெரியாத முட்டாள்களும் இந்திய அரசை வந்து சாடினாங்க. சவுதி அரேபியா மீது ஏன் எந்த கண்டனமும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க? கத்தார் மீது ஏன் ஒரு கண்டனமும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க? சரி, இந்தியா அமெரிக்காவுக்கு அடிவரடி ஆயிடுச்சு, ட்ரம்பை பார்த்து பயந்து விட்டார். இந்த 56 இன்ச்சு கொண்ட மோடிக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க முட்டாள்தனமா பெதற்ற முட்டாள்களுக்கு நான் கேட்கிறேன், இப்போ ஈரானோட கப்பல் இங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கு, அப்போ இந்த மோடி பயந்துட்டாரா இல்ல இந்த மோடி துணிவா நின்று இருக்காரா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியா எதிர்க்கிற ஒரே நாடு இந்த மொத்த போர்ல அரபு நாடுகளையோ ஈரானியோ இஸ்ரேலியோ அல்ல, அமெரிக்காவை மட்டும்தான். 80 கோடி இந்தியன்ஸ் நேற்று இந்தியா உலக கோப்பையை தூக்கும் போது நேற்று நைட்டு ஜியோ ஹாட் ஸ்டார்ல பார்த்துட்டு இருந்தாங்க. 80 கோடி இந்தியன்ஸ், அதாவது 80 கோடி மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே ஒரு பிராந்தியமே போர்ல யார் யார் அடிப்பான்னு பார்க்கும்போது நம்ம 6-4 அடிச்சிட்டு இருந்தோம். இது இந்த அரசாங்கம் நமக்கு கொடுத்துள்ள பாதுகாப்பு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரங்களில் நம்மோடு பேச இருப்பது டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், இஸ்ரேல் அமெரிக்க போர், ஈரான் போர் நம்ம பார்த்துருப்போம், தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இந்த சூழலில் புதிய தலைவர் நியமிச்சிருக்கிறாங்க, அதை வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. அதை தாண்டி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுறாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து எண்ணெய் விலை உயர தான் செய்யும், கொஞ்சம் ஏற்றுக்குங்க, இது நம்ம ஒட்டுமொத்த உலகத்துக்கான நல்ல விஷயத்துக்கு. எப்படி பார்க்க? யாரோட நல்ல விஷயத்துக்கு? அவரோட நல்ல விஷயத்துக்கா, உலகத்தோட நல்ல விஷயத்துக்கா, இல்லை அமெரிக்காவோட நல்ல விஷயத்துக்கா, இல்லை அவர் எந்த நாட்டில எல்லாம் பேஸ் வச்சிருந்தாரோ அவங்களோட நல்ல விஷயத்துக்கா? இன்னைக்கு எண்ணெய் எந்த நாட்டிலோட எண்ணெய் வந்து தேங்கி கிடக்குது? சவுதி அரேபியாவோட எண்ணெய், கத்தாரோட கேஸு, யுஏஇயோட கேஸு, அவங்க ரெஃபைனரிஸ் வந்து மூடி கிடக்குது. அங்கேருந்து எந்த கப்பலும் வெளியே வர முடியறதில்ல. ஸோ யாருக்கு இது பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு? யாரெல்லாம் அவர் நட்பு நாடுகள் என்று சொல்லிட்டு அறிவித்தாரோ நேட்டோ நாடுகள் இதால் பாதிக்கப்பட்டுள்ளன. அவரின் ஃபேவரட் ஜெனரல், அதாவது ஃபேவரட் ஃபீல்டு மார்ஷல் இருக்கக்கூடிய நாடு பாகிஸ்தானில் மிகப்பெரிய எண்ணெய் பற்றாக்குறை வந்திருக்கிறது. அவர் உள்நாட்டிலேயே எண்ணெய் பற்றாக்குறை வந்திருக்கிறது. இதில் வேற அவர் வந்து நீங்கள் விலைவாசி உயர்வை ஏற்றுக்கு தான் ஆல்ரெடி அமெரிக்காவில் விலைவாசி உயர்வு 7% தாண்டி போயிட்டுருக்கு. அமெரிக்கா கிட்டத்தட்ட $43 ட்ரில்லியன் அளவுக்கான உள்நாட்டு கடனில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்ருக்கு. இந்த நிதியாண்டுக்கு அவங்களோட டாலர் பாண்டுகள்னு சொல்லிட்டு பாண்டு $5 பில்லியன் $10 பில்லியன் பாண்டு விற்பாங்க அவங்க, ட்ரெஷரி பாண்ட்ஸு. அந்த பாண்டுக்கான வட்டி எவ்வளோ தெரியுங்களா? $1.3 ட்ரில்லியன் அளவுக்கு வட்டி மாத்திரம் கட்டணும். அவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு நிகரான வட்டி. சரி, அது போனால் போகுது. கடந்த 10 நாள் போரில் வெறும் செலவு மாத்திரம், அழிவு சொல்ல செலவு மாத்திரம் $11 பில்லியன். அழிவு என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு டாமஹாக் மிசைலோட விலை $2 மில்லியன். $2 மில்லியன்னா மக்களுக்கு புரிகிற விதமாக சொல்லணும்னா $20 லட்சம். ஒரு பேட்ரியாட் மிசைலோட விலை $3 மில்லியன் $4 மில்லியன், அதாவது $30 லட்சம் $40 லட்சம். ஒரு
தெர்மல் ஹை ஆல்டிடியூட் ஏரோ டிஃபென்ஸ் ஏதோ அதோட பேர் வரும். அந்த இன்டர்செப்டார் மெசைலோட விலை, இன்டர்செப்டார் மெசைலோட விலை மட்டும் தான் சொல்கிறேன், $12 மில்லியன். அதாவது $1,20,00,000. சரிங்களா? இதெல்லாம் வேற எது மேலே யூஸ் பண்ணுறாங்க? ஈரானோட $20,000 மதிப்புள்ள ஷஹீத் ட்ரோன்கள் மீது இதை யூஸ் பண்ணுறாங்க. அப்போது செலவு என்ன? சரி, அது போனால் போகுது. அமெரிக்கா வந்து 9 பேட்டரி வச்சுருந்தாங்க. 9 பேட்டரின்னா இந்த தார்டு சிஸ்டமோட பேட்டரி மாத்திரம் 9 வச்சுருந்தாங்க உற்பத்தி பண்ணி. அதில் 5 வளைகுடா பகுதியிலையும், மற்றது சிலது வந்து யுக்ரைன்லேயும், மிச்சது உலகம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஜப்பான், கொரியா உட்பட சில இடங்களில் வச்சுருக்காங்க. குறிப்பிட்டு வளைகுடா பகுதியில் 5ல் 4 அவுட்டு. ஜார்டனில் வச்சுருந்த பேட்ரி 3 நாள் முன்னாடி ஃபோட்டோ எல்லாம் வந்துடுச்சு. அதை அழித்ததில் மற்ற 3த்தையும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கல. ஜார்டனில் அழிந்தது இன்னும் ஒத்துக்கிட்டாங்க. ஜார்டனில் அழிக்கப்பட்டது மாத்திரம் வெறும் ரேடார் மாத்திரம் அதோட விலை $300 மில்லியன். ஆனாலும் எல்லாருக்கும் சொல்கிறாரு கொஞ்ச நாள் தாங்கிக்கங்க, என்ன விலை வேறு. அவர் காசாக இருந்தால் பரவாயில்ல, அமெரிக்கா வரி கட்டுற மக்களோட காசு தானே. அடுத்த முறை வரமாட்டோன்னு தெரிஞ்சு எப்படி பண்ணுறாரோ. அடுத்த முறையை விடுங்க, 6 மாதம் கழித்து இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா ட்ரம்ப்போட நிலைமை கவலைக்கிடமாக மாறும். அப்படி சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 100% வந்திருக்கும். ஜெனீவாவில் வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு கிட்டத்தட்ட ஈரான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒமனோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பதர் தெரிவிச்சிருந்தார். கிட்டத்தட்ட ஒப்பந்தத்தை எட்டிட்டாங்க. அமெரிக்காவோட நிபந்தனைகளை ஈரானும் ஒத்துக்குச்சு, ஈரானோட தேவைகளை அமெரிக்காவும் ஒத்துக்குச்சு. 2 பேரும் அந்த ஒரு உடன்படிக்கை எட்டுறதுக்கு எல்லா சாத்தியமும் இருந்தது. 3 நாள் கழித்து கையெழுத்திடுறது மாத்திரம்தான் பாக்கி என்ற சூழலில் 27ஆம் தேதி இந்த தாக்குதலை நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன அமெரிக்காவுக்கு? என்ன சார், நம்மளும் தொடர்ச்சியாக பார்த்தோம். நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் முக்கியமான ஒரு இதை சொல்லியிருந்தீங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸை திசை திருப்புறதுக்கும் சவுதி அரேபியா ப்ளஸ் கொடுத்த அழுத்தம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து அவங்க ஈரானோட யுரேனியம் சுத்திகரிப்பு தன்மை 440 கேஜி இருந்த யுரேனியம் இப்போது ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் இருக்கும்போது நாங்கள் அழிச்சிட்டோன்னு சொன்ன யுரேனியமோட மொத்த உற்பத்தி எவ்வளோ இருந்ததுன்னா 440 கேஜி. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 460 கேஜி. அப்போ அதிகமாக உற்பத்தி செய்திருக்காங்களா இல்லையா? சுத்திகரிப்பு செய்திருக்காங்களா இல்லையா? இந்த போரில் குறிப்பாக வந்து வாட்டர், அதாவது வளைகுடா நாடுகளுக்கு குடிநீர், கடல் நீரை வந்து டீசல்னேஷன் பிளான்ஸ் தான் முக்கியம். அதையும் அட்டாக் பண்ணியிருக்கிறேன். இல்லை, ஒருத்தர் மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எண்ணெய் கிடங்குல ஒருத்தர் மாற்றி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எண்ணெய் கப்பல்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானில் குறிப்பாக முக்கியமான ஒரு எண்ணெய் கிணறு பயங்கர தேரான்குள்ளேயே கொழுந்து விட்டு எரிந்து இருக்கிறது. இப்போ டெல்லவிவ் மேலே அவங்க கிளஸ்டர் குண்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. இந்த செகண்டில் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த எண்ணெய் கிணறு தாக்குனதுக்கு பதில், கிணறுகள் இல்லை, கிடங்கு, எண்ணெய் கிடங்கு தாக்குனதுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அவங்க கிளஸ்டர் குண்டுகள் டெல்லவிவில் அங்கேருந்து வரக்கூடிய செய்திகளை NDTVயில் ஆதித்யராஜ் கவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கார். அவர் ஃபைல் பண்ண நியூஸ் ரிப்போர்ட் ஆகட்டும், அங்கேருந்து வந்தவங்க சொல்கிறதாகட்டும், டெல்லவிவில் வந்து மக்கள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு மயான அமைதி காணப்படுகிறது. எல்லாரும் பங்கரில் ஒழிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. பங்கரில் ஒழிஞ்சு அந்த இவங்க போடுற குண்டில் தப்பிச்சிடலாமா சார்? பில்டிங் மட்டும் தான் சேதமாமா? ஓரளவுக்கு தப்பிக்கலாம், பட் உயிர் சேதங்கள் நடக்க தானே செய்யும். அவங்க வந்து 24 மணி நேரம் பங்கரில் உயிர் வாழ முடியுமா என்ன? வந்து தானே ஆகணும். ஸோ எத்தனை நாள் ஒரு இஸ்ரேல் வந்து இது மாதிரியான ஒரு போரை, கொரம்ஷேர் 4 என்ற மெசைலை, கிளஸ்டர் பாம் மெசைலை தாக்குப்பிடிக்க முடியும்? அமெரிக்க போர் வீரர்களோட உயிரிழப்புகளும் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அதுக்கு அமெரிக்கா தயாரா? நலவழி தாக்குதலுக்கு 10 நாள் ஆச்சு. ஏன் சார் நீங்கள் ரெடியா இல்லை? அமெரிக்க இராணுவத்தினரே என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்காண்டி நம்ம ஏன் பேச ஆகணுங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, அங்கே வந்து பெரிய அதிருப்தி நிலவுகிறது. ட்ரம்ப் வந்து அவர் மாத்திரம் ஜெனீவா ஒப்பந்தத்தில் அமெரிக்கா சுமூகமாக கையெழுத்திட்டு இருந்தால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அமைதி வரும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தா ட்ரம்ப் நினைச்சது நடந்திருக்கும். எதை சொல்றேன்டான்னா, அவருக்கு தேவைப்பட்ட நோபல் பரிசு கிடைச்சிருக்கலாம். ஆனால் ட்ரம்ப்போட அடிப்படை பிரச்சனை என்னடான்னா, எல்லாத்தையும் வர்த்தகமாகவும் வணிகமாகவும் அவருக்கு என்ன லாபம் என்றும் பார்க்கறதுனால தான் உலகத்தின் அமைதியை சீரழித்து கொண்டு இருக்கிறார் திரு ட்ரம்ப். இன்னைக்கு எல்லா நாடுகளும் அதை உணர ஆரம்பிச்சிச்சு. பின்ன நான் கேட்குறேன், இன்னைக்கு அவரால் பாதிக்கப்பட்ட நாடு ஈரான் மட்டும் இல்லை சார்.
அவர் யாருக்கெல்லாம் நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னாரோ அந்த நாட்டையும் சுயத்தில் பாதிச்சிட்டாரு. அடுத்த லிஸ்ட்ல கியூபா வேற வச்சிருக்காரு. கியூபா வச்சிருக்காரு, டர்க்கி வச்சிருக்காரு. அடுத்து டர்க்கிக்கு தான் பிரச்சனை போகுது. ஆல்ரெடி மெடிட்டரேனியன்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதானே சார்? அதுக்கு சாத்தியம் பண்றது இந்த மாதிரியான வேலைங்கிறது எல்லாத்துக்குமே இல்ல. இப்போ இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு அமெரிக்காவோட செல்வாக்கு சரிஞ்சிட்டே வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா வந்து பொருளாதாரம் இதால் சைனாவோட பொருளாதாரத்தை அழிக்கணும்னு சொல்கிற ஒரு காரணத்தினால்தான் இந்த போரை தொடங்கினாங்க. சைனா அடி வாங்குறது ஒரு விதத்தில் புட்டினுக்கும் சந்தோஷம்தான். ஏன்னா சைனா வந்து புட்டினுக்கு வந்து எது நல்லது கெட்டதுன்னு சொல்கிற புத்தி சொல்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க ரீசெண்டாக இந்த யுக்ரைன் போருக்கு அப்புறமா. இப்போ சைனாவோட பொருளாதாரம் மந்த நிலையை எட்டுவிட்டுது. அவங்களோட பீப்புள்ஸ் காங்கிரஸ் சிபிசியில் வந்து அதில் என்ன மாதிரியான அறிக்கை தாக்கல் செய்திருக்காங்கன்னா பொருளாதாரத்தை பற்றி 4% மேலே 4.5%, 4% மேலே நமது பொருளாதாரம் வளரப்போவதில்லை. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து சைனா பொருளாதாரம் சுருக்கப்பட்டுள்ளது. இன்னும் சொல்லப்போனால் சைனா பொருளாதாரத்துக்கு சுருக்கு கயிறு மாட்டியாச்சு. அந்த சுருக்கு கயிறு மாட்டுவதற்கு அமெரிக்கா செய்த நாச வேலை என்னன்னா ப்ரொடக்ஷன் பேஸ்ட், அதாவது உற்பத்தி திறன் கொண்ட ஒரு பொருளாதாரம் சைனா பொருளாதாரம். பொருட்கள் உற்பத்தி செய்தால் தான் அவங்க பொருளாதார வளர்ச்சி. இன்றைக்கி அந்த பொருட்கள் உற்பத்தியை வந்து மந்த நிலை எட்டி விட்டு எண்ணெய் வேணும் இல்லை, எண்ணெய் போகிறது இல்லை. ரஷ்யாலேருந்து வாங்குற எண்ணெய் வந்து ஓகே ஓரளவுக்கு, மிச்சம் எண்ணெய் எங்கேருந்து வரும்? வெனிசுவேலா மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு, அதை முடிச்சாச்சு. சவுதி அரேபியா எப்படியும் இவங்களோட கைப்பாவை. நெக்ஸ்ட்டு ஈரானுக்கு வைக்க பார்த்தாங்க, ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு வந்து நிலவழி தாக்குதல் நடத்தலாமா? ஒரு பக்கம் நேட்டோ செதறி கிடக்குது. நேட்டோலேருந்து ட்ரம்ப்புக்கு எந்த ஹெல்ப்பும் வரப்போகிறது இல்லை. கீர் ஸ்டீமரும் ட்ரம்ப்பும் நீ வராட்டி போ, உன் தேவை எனக்கு இல்லைன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. எந்த உலகத் தலைவரையும் வந்து ஒழுங்காக மரியாதை கொடுத்து பேசுறது இல்லை. இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து MiG-31 M சீரீஸ் பிளேன்களை அலாஸ்கா வரைக்கும் பறக்க விட்டுருக்காங்க. என்ன சார் அதுக்கு? அமெரிக்காவை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. உடனே கனடாவோட விமானப்படையும் அமெரிக்காவோட விமானப்படையும் வந்து அவங்களோட அவாக்ஸ் ஏர்பார்ன் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பிளேன்கள் சீரீஸ் பிளேன்களை வந்து பறக்க விட்டு, அதுக்கப்புறம் F-22 F-35 பிளேன்களை பறக்க விட்டு, கனடா வந்து அவங்களோட ஹார்னட்ஸை பறக்க விட்டுருக்காங்க. ரஷ்ய பிளேன்கள் அவங்க வான்வெளியில் எட்ட விடாத வண்ணம். சரி, எத்தனை திக்கில் தான் அமெரிக்கா வந்து இதெல்லாம் சமாளிக்க போகுது? இல்லை, ஈரான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கிட்ட 6 மாதம் அளவுக்கு போரை நடத்தக்கூடிய ஆயுதங்கள் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் துணிஞ்சு பண்ணுவோம். ஏங்க அவங்களுக்கு ஈரானுக்கு வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரிங்க, அது குடிசை தொழில் மாதிரி ட்ரோன்களை பண்ணுறது. 70,000லேருந்து 80,000 ட்ரோன் வச்சுருக்காங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் சண்டையை இழுக்க 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 அமெரிக்காவோட போர் புரியும் தன்மை வந்து வலிமை வந்து வலுவிழந்துடும். புயல் சின்ன எப்படி வலுவிழந்தா வந்து மாறுமோ அது மாதிரி வலுவிழந்துடும். அடுத்த தலைவர் நியமிக்கப்பட்டாச்சு. ஆனால் ரெண்டு பேருமே அமெரிக்காவும் சொல்லுது, இஸ்ரேலும் சொல்லுது, அடுத்த தலை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு குறி வைக்கப்படும். முதல்ல அடுத்த தலைவரை குறி வச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த தலைவர் வர போகிறாங்க. இவங்க நினைச்ச ஆட்சி மாற்றம் ஈரானில் நடந்ததா நடக்கலையா? அடிப்படை கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவங்க கொண்ட போர் குறிக்கோள்கள் இவங்களால எதையும் நிறைவேற்ற முடியல. ஒரு அரசியல் குறிக்கோள் ஆகட்டும், இல்லை இராணுவ குறிக்கோள் ஆகட்டும், இல்லை பொருளாதார எதுவுமே எட்டலையே. பொருளாதார ரீதியாக ஈரானோட வலிமையை வந்து பலவீனப்படுத்தணும்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டா நீங்கள் வந்து அவங்க கரன்சியை வீக் ஆக்குனீங்க. அதுக்குன்ட்டு ஈரானோட போர் புரியும் தன்மை வீக் ஆகலையே. ஆனால் தாக்குதல் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. தெஹ்ரானில் இஸ்ரேலும் அமெரிக்கா சார் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே வந்து குண்டு போட்டு வந்தால் நான் நிலப்பரப்பை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆகிடுமா? ஆட்சி மாற்றம் வந்த மாதிரி ஆகிடுமா? அரசியல் மாற்றம் ஏற்பட்ட மாதிரி ஆகிடுமா? இப்போ சிரியாவில் பஷரோட அரசை வந்து அகற்றுனாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இனக்குழுக்களிடையே பிரச்சனையை மூட்டி சன்னிக்களிடையே ஷியா அலவைட்டுன்றது ஷியாவோட ஒரு பிரிவு தான். பஷரோட அவரோட சேர்ந்த பிரிவு வந்து அலவைட்டுகள். அலவைட்டுன்ற ஒரு இதை சேர்ந்தவர் தான், பிரிவை சேர்ந்தவர் தான். அவங்க நடுவில் ஒரு சண்டையை மூட்டி சிரியாவை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக மாற்றி இன்னைக்கு ஒரு தீவிரவாதியை அந்த நாட்டுக்கு தலைவராக உட்கார வச்சுருக்காங்க சவுதியோட சேர்ந்துக்கிட்டு. அதே நீங்கள் ஈராக்ல பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசைனை அகற்றினாங்க. அங்கே ஷியாக்களுக்கும் சன்னிக்களுக்குமான பிரச்சனையை வந்து அந்த ஒரு விரிசல் இருந்தால் அந்த விரிசலை வந்து அங்கெல்லாம் அவங்களால உபயோகப்படுத்த முடிஞ்சுது. அமெரிக்கா ஏற்படுத்திய போர்களை ஜெயித்து போர்களுக்கு அப்புறம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு என்றாவது அமெரிக்கா தீர்வு காண்டதா ஒரு வரலாறை சொல்லுங்க எனக்கு. ஆப்கானிஸ்தான்ல போரை ஜெயிச்சோன்னாங்க, அவங்க நிறுவிட்டு போன அரசோட
ஆயுள் காலம் எத்தனை நாள் இருந்தது? 20 வருஷம் கழிச்சு யாரை தோக்கடிச்சாங்களோ அவங்ககிட்டயே ஆட்சியை போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஈராக்ல சதாம் ஹுசைனை துரத்தி அடிச்சுட்டேன்னாங்க, ஐசிஸை உருவாக்குனாங்க உலகம் ஃபுல்லா. சிரியால பஷரை வீக் பண்றதுக்கு பதிலாக இன்னைக்கு ஒரு தீவிரவாதி எடுத்துட்டு வந்து அங்க உட்கார வச்சிருக்காங்க, அல்ஷராராவை. சிரியாவே இன்னும் ஒரு பகுதியில் ஐசிஸ் கட்டுப்பாட்டில் இருக்கு, ஒரு பகுதி அலவைட் கட்டுப்பாட்டில் இருக்கு, ஒரு பகுதி ட்ரூஸ் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒவ்வொரு பகுதிகளாக பிரிஞ்சு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா அழிக்கப்பட்டது முழுசான்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலை தாக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஹவுதிகளை மேலே சண்டைக்கு போனோன்னு சொன்னாங்க. ஹவுதிகளை ஒன்றும் பண்ண முடியல அமெரிக்காவால். ஏன் சவுதியால், அவங்களோட நண்பன் சவுதியால் கூட ஒன்றும் பண்ண முடியல. நான் கேட்குற ஒரு அடிப்படை கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக உங்களால் முடிஞ்சா எனக்கு சொல்லுங்கள். சவுதி அரேபியா, குவைத்து, கொத்தரு, பெஹ்ரின், யுஏஇ, இந்த 5 நாடுகள் இன்னொரு நாடு மீது போர் புரிந்து ஜெயித்த வரலாறு என்றாவது உண்டா? போர் புரிஞ்சிருக்காங்களா? முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தேன். இல்லை. ஓகே. ஏன்னா இல்லை, அவங்கள்ட்ட ஈராக் போர் குணம் இருக்கு, அவங்களுக்கு போர் செய்த வரலாறு நேச்சராகவே இருக்கு. ஜார்டன் போர் செஞ்சிருக்காங்க. அரபு இஸ்ரேலி வார்ஸ்ல ஜார்டனும் பங்கேற்று இருக்கிறது, சிரியா பங்கேற்று இருக்கிறது. ஈரான் ஈராக் வாரே வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் நடந்தது. சரிங்களா? அதே மற்ற அரபு நாடுகள், ஈஜிப்ட் பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டும் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் நடத்தினாங்க. ஒவ்வொரு அரபு நாட்டோட போர் புரியும் தன்மையை வலிமை இழக்க செய்து அந்த பகுதியை கபலீகரம் செய்தது அமெரிக்கா. அதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற சவுதி அரேபியா, கத்தார், இங்கே யாருமே படிப்பறிவு கிடையாது, படிக்க மாட்டாங்க, பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் தாட்டில் போகிறாங்க. ஆனால் ஈரான் அப்படி கிடையாது. படிப்பறிவு இருக்குல்ல? இல்லை, இதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஈரான் அப்படி கிடையாது. அங்கே உள்ள பசங்களை படிக்க வச்சு அவனே என்ன பண்ண ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க வந்து சயின்ஸை வளர்த்துக்கிறாங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு 3000-4000 வருஷம் கலாச்சாரம் பலம் கொண்ட நாடு ஈரான். அமெரிக்காவோட கலாச்சார பலம் என்ன, வரலாறு என்ன? கொலம்பஸ் கண்டுபிடிச்ச அமெரிக்கா தானே சொல்றோம். பின்ன எந்த பில்டிங் காட்டினாலும் 500 வருஷம் 300 வருஷம் பழசு, 400 வருஷம் பழசுன்னு சொல்லுவாங்க. ஈரான் அப்படி இல்லைங்க. அவங்க வந்து ரொம்ப பழமையான கலாச்சாரம். பர்ஷியர்கள். அது எப்படி ஈரானா மாறிச்சு சார்? அது பிற்காலத்தில் ஈரான் என்ற பேர் வந்து அதுக்கு சூட்டப்பட்டது. கொஜர் டைனாஸ்டி முதல்ல வந்து அவங்க ஜொராஸ்ட்ரனிசம் தான், பார்சிக்களாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரடியாக கிறிஸ்துவம் அங்கே வளரலையே. சிரியாலையாவது கிறிஸ்துவம் இருந்தது, ஈராக்ல கூட கொஞ்சம் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க, ஈஜிப்ட்ல காப்டிக் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, லெபனான்ல கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சிரியால சிரியன் கேத்தலிக் கிறிஸ்டியன், நம்ம கேரளா வரைக்கும் நம்ம பார்க்க முடியும் சிரிய கத்தோலிக்கர்கள் அப்படின்வாங்க. ஆனா பர்ஷியால கிறிஸ்துவர்களே இல்லையே. அந்த பார்சியம் சொல்றது வந்து இஸ்லாமிய ஜொராஸ்ட்ரியனிசம்னா பார்சிகள். பார்சீகத்துல இருந்து அப்படியே மதம் மாறினவங்க தான் ஷியா இஸ்லாமுக்கு மாறி கொஜர் டைனாஸ்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் ஷியா இஸ்லாம் தான் அங்கே வந்து அதிகபட்சம் இருக்கக்கூடிய இஸ்லாம். பெரும்பாலுமான ஈரானியர்கள் ஷியா இஸ்லாமை தான் பின்பற்றுவாங்க. ஓகே, சவுத் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய சிஸ்தான் பகுதியில் வேணும்னா சன்னி இஸ்லாமியர்கள் இருக்காங்க, சில பகுதிகளில் அரபிக்கள் இருக்காங்க, சில பகுதிகளில் யசீரிஸ் இருக்காங்க, சில பகுதிகளில் குர்துகள் இருக்காங்க, குர்துகள் சுன்னிக்கள். ஆனால் பெரும்பாலான நாடு பர்ஷிய மொழி பேசும் ஷியாக்கள் தான். இன்னைக்கு ஷியா இஸ்லாமை கூட அடிப்படைவாதத்தை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை, அங்கே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடரேட்ஸ், அதாவது மிதவாதிகளுக்கும் அடிப்படைவாதிகளுக்கும் அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை நிலவிட்டு இருக்கு. அங்கே எல்லாம் வந்து சுமூகமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உதாரணத்துக்கு குவாசிம் சொலைமானின்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசியோட முன்னாள் கமாண்டர் இருந்தார், கொல்லப்பட்டாங்க. இஸ்ரேல் தான் கொன்னுச்சு. அவர் ஒரு தலை சிறந்த கமாண்டர். அவர் இதை எதிர்த்தார். இது மாதிரி அடிப்படைவாதத்தை வந்து அவர் வந்து ஆதரிக்கலை. அலி லார்ஜானி இன்னைக்கு இருக்காரு செக்யூரிட்டி அட்வைசரா, அவரும் ஆதரிக்கலை. அதனால தான் அவங்க கிராண்ட் கவுன்சில், அயத்துல்லா கவுன்சில் வந்து அவரை வந்து அதிபர் தேர்தல் ஒரு வேட்பாளராக நிற்கிறதுக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்கல. அவங்க அங்கீகாரம் கொடுக்காம யாரும் அதிபர் தேர்தலில் நிற்கக்கூடாது. ஈரான்ல ஐஆர்ஜிசியை கட்டுப்படுத்துவது ஆட்சியாளர்கள் அல்ல, ஜனாதிபதியோ பாதுகாப்பு அமைச்சரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்லை. ஐஆர்ஜிசி யாருக்கு விசுவாசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் லீடர் முஸ்தபா குமேனியோட படை தான் ஐஆர்ஜிசி. அது இல்லாம பசீத்னு ஒரு படை இருக்கு, அது வந்து உள்நாட்டு பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட படை. இது இல்லாமல் குத்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசிக்குள்ளேயே ஒரு பிரிவு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஒரு தலைவரை தான் அந்த குத்ஸ் ஃபோர்ஸோட தலைவர் இஸ்மாயில் கானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை இஸ்ரேலுக்காக உளவு பார்த்தா சொன்ன காரணத்துக்காக அவர் கொல்லப்பட்டுள்ளார். ஈரான்ல வச்சு ஈரான் விவேக் அவங்களோட உளவு அமைப்பும் பிளஸ் ஐஆர்ஜிசியும் 2 பேரும் அவரை கைது செய்து கடைசியில் அவர் கொல்லப்பட்டுள்ளார். அமெரிக்கா வந்து சில புள்ளிகளை, முக்கிய புள்ளிகளை விலை கொடுத்து வாங்கியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருகின்றன ஈரான்ல.
அதனாலேயே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறோம்னா முடியாது, அது நடக்காது, வாய்ப்பில்லை. இல்லை அப்போ எந்த அடிப்படையில் ட்ரம்ப் இவ்வளோ ஹானஸ்ட்டாக சொல்கிறதுக்கு ரீசன் என்ன என்னன்னா தாக்குதல் ட்ரம்ப்புக்கும் ஆனஸ்டிக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொன்னீங்க பல பேர் அமெரிக்கர்கள் ஈரானியர்களை விலைக்கு வாங்குறாங்க. ட்ரம்ப் ஆனஸ்ட்னு சொல்கிறீங்க, ட்ரம்ப்புக்கும் ஆனஸ்டிக்கும் சம்மந்தம் இருக்கா? வாய்ப்பேச்சு ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, செயல் விதமாக சொல்லலை. அதை சொல்கிறாரு, நாங்கள் வந்து இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம். நீங்கள் சொன்னீங்க ஈரானில் பல தலைவர்கள் வந்து அமெரிக்கா விலைக்கு வாங்கிடுச்சுன்னு. பல இல்லை, குறிப்பிட்ட சிலரை வந்து விலைக்கு வாங்கி அந்த அடிப்படையில் தான் இவங்க துணிஞ்சு இது பண்றாங்க. எப்படியாவது இல்லை, அவங்க நினைச்சது என்னடான்னா இந்த போர் வந்து குறுகிய கால போரா ஒரு 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 கால ஒரு அவங்க வச்சிருந்த கால அட்டவணைக்குள், அவங்க வச்சிருந்த ஒரு நிலப்பரப்புக்குள் இந்த போரை சுருக்கிடலான்னு பார்த்தாங்க. ஆட்சியாளர்களை கொண்டுட்டா ஏஆர்ஜிசி சுக்குநூறு ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பெரிய லெவலில், ஏன்னா அவங்க முன்னாடி போன வருடம் நடந்த போரில் 12 நாளில் நடந்த போரில் வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த போரில் ஈரான் வந்து அப்போது சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அவங்க ப்ரிப்பரேஷன் ஒழுங்காக இல்லாதனால, அவங்க சீஸ்ஃபயருக்கு ஓரளவுக்கு வந்ததுனால இப்போ என்ன அவங்க நிலக்குறையை செஞ்சுக்கிட்டா ஆட்சி மாற்றம் வந்துடும். அதுக்கு அவங்க யாரை தூண்டி விட்டாங்க? ரீசா பேல்வியை தூண்டி விட்டாங்க. ரீசா பேல்வி ஈரானை விட்டு துரத்தி அடிக்கப்பட்ட மன்னரின் மகன், மக்களால் துரத்தி அடிக்கப்பட்ட மன்னரின் மகன். ஒருவேளை ஆட்சி மாற்றம் மாதிரி வந்துச்சுன்னா அவர் தான் தூக்கி அமெரிக்கா ஐடியா. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்றாரு, ரீசா பேல்வி ஈரானுக்குள் வரட்டும், போராளி குழுக்களுக்குள், அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் குழுக்களுக்குள் செல்லட்டும், அங்கே அவர்கள் செல்வாக்கு பெறட்டும், அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்கட்டும். அதை விட்டு ட்ரம்ப் நான் ஈரானுக்கு அடுத்த தலைவரை நான் நியமிப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் இங்க வந்து ஈரானோட இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, மக்கள் விரும்பும் தலைவர்கள் விரைவில் அங்க ஆட்சியை மாற்றம். இவர் யாருங்க? அங்க மக்கள் யாரை விரும்புறாங்கன்னு இவருக்கு எப்படி தெரியும்? இவர் ஈரானியரா? ட்ரம்ப் ஈரானியரா? கடைசியில நான் கேட்கும்போது அவர் வந்து அமெரிக்கன் நான் கேள்விப்பட்டேன். நீங்க? நானும் அப்படிதான் கேள்விப்பட்டேன். பின்ன இட் இஸ் அ பிளண்டர் சார். அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது ஒரு தலைவருக்கு அழகு இல்லை. மக்கள் விரும்பும் தலைவரை நான் நியமிப்பேன், நீ மக்கள் விரும்பும் தலைவரை நான் நியமிப்பேன், நீ யார் நியமிக்கிறதுக்கு? அதனால்தான் ஈரானோட துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, நீ நியூயார்க்கோட மேயரையே உன்னால நியமிக்க முடியல, நீ எங்க நாட்டோட தலைவரை நியமிக்க முடியும் அப்படின்னு கேட்டு போனாங்க. இந்த அசிங்கமும் அவமானமும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு தேவையா? நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு $1 பில்லியன் செலவாயிட்டு இருக்கு சார். உயிர் சேதம் நடந்துட்டு இருக்கு, பொருள் சேதம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசு, இராணுவ வல்லரசு, பொருளாதார வல்லரசு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய்க்கும் பாதுகாவலன். இந்த கட்டமைத்த பிம்பம் எல்லாம் இன்னைக்கு சுக்குநூறா போயிட்டு இருக்கா? ஈரான் அழகா என்ன பண்ணாங்க, போரை பிராந்திய போரை மாத்திட்டாங்க. இப்ப பிராந்திய போரை வந்து இப்ப பிராந்திய போரை கட்டுப்படுத்தணுமா, இல்ல ஈரான் ஆட்சியை மாத்தணுமா, இல்ல அவங்க கிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களை வந்து அணு ஆயுதம் உற்பத்தி செய்யற திறனை வந்து அழிக்கணுமா, என்ன பண்ணணும்? இல்ல ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்லியிருந்தாரு, மன்னிச்சுக்கங்க நாங்க வந்து அவர் சொன்னதோட அந்த கருத்து வந்து திரிக்கப்பட்டுள்ளதுன்னு அவரே திரும்பி அறிக்கை கொடுத்திருக்காரா? ஓகே, அப்ப அது உண்மை இல்லை அவர் பேசுனது இல்ல, இந்த மாதிரி கேட்டது. அரபு நாடுகளை நான் தாக்கியது வந்து நீங்க பேஸ் கொடுத்ததுனால நான் தாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல மன்னிப்பு கேட்கிறேன்றத வந்து அவரே எடுத்துட்டார். ஏன்னா எது கேட்கிறோம்னா, அது ஒரு காணொலி வெளியே வந்துச்சு, அவரே இந்த மாதிரி இது பண்ணி எல்லா இதுலயும் வந்து அவரே மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இப்ப ஆனா விடாம அடிச்சுட்டே இருக்கிறாங்க வளைகுடா நாடுல. இந்த ரெண்டாவது விஷயம் என்னடான்னா, அதுதான் நான் சொன்னேன், ஈரான் ஆட்சியாளர்கள் நடுவுலயே சற்றே உரசல் இருக்க தான் செய்யுது. இதை தான் அவர் அலி லார்ஜானியும் ஒத்துக்கிட்டு இருக்கார். ஆமா, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சில வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும், அதுக்குன்ட்டு நாங்க இந்த போர்ல எங்களோட குறிக்கோள் ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க. மொத்த நாட்டை உங்களை தூக்கி கொடுத்துட்டு போக மாட்டோம், எங்க நாட்டை வந்து உங்க கையில பிணை கைதியா விட்டு போறதுக்கு இந்த ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இதோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கறத தாண்டி இவங்க வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்தும் அமெரிக்காட்ட இருந்தும் பதுங்கியே வாழ்ற மாதிரி இருக்குமே சார்? அது பரவாயில்ல சார், அவங்க தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தயாராக தான் வந்திருக்கிறாங்க சார். ஈரான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த போர் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அவங்களே வரட்டும்னு எதிர்பார்த்து இல்லை, இது வரும்னு அவங்களுக்கு தெரியும். அமெரிக்கா வந்து எதிர்பாராது நடந்திருக்கிறது, அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு அமெரிக்கா வந்து நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொன்னா எவனும் நம்புறதுக்கு ரெடியா இல்லை. ஏன் சார், ஒரு சவுதி அரேபியால யமனையே ஜெயிக்க முடியல சார். யமனா அந்த யமனை சொல்ல, அவங்க கீழே இருக்க ஏமனை சொல்றேன் நான், அவங்களே ஜெயிக்க முடியல. சவுதி ராணுவம் யாரை ஜெயிச்சிருக்கு? நான் கேட்ட ராணுவங்கள் எங்கெல்லாம் இவங்க போய் பேஸ் அமைச்சாங்களோ அவங்களோட ஒட்டுமொத்த பாதுகாவலன் என்ற பேர்ல அந்த போர்வையில அமெரிக்கா போய் அவங்களோட வளங்களையும் சேர்த்துல சுரண்டிட்டு உட்காந்துருந்தாங்க. இன்னைக்கு அமெரிக்கா மீது இருக்கிற நம்பகத்தன்மை மட்டுமல்ல, அந்தந்த நாட்டு அரசர்கள் மீதும் அந்த அரசாங்கத்தின் மீதும் இருக்கிற நம்பிக்கையும் மக்களிடையே சரிஞ்சிட்டு இருக்குல்ல. உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு,
தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட போகுது. சவுதி அரேபியாவிலேருந்து ஏன் இஸ்ரேல் உட்பட எல்லா நாடுகளும் டீசலினேஷன் பிளான்ட்டை நம்பி தான் தண்ணி பண்றாங்க. நேச்சுரலாவே தண்ணி குடிக்கிற தண்ணி கிடையாது. இல்ல, பாலைவனம். இஸ்ரேலையும் பாதி பகுதி பாலைவனம் தானே, சவுதி அரேபியாவும் பாலைவனம் தானே, தண்ணி இல்லையே. அதுல கொஞ்சம் சதுரமான, அதாவது நார்மலான நிலப்பரப்பு கொண்ட நாடு, தண்ணி வளம் கொண்ட நாடுன்னு பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள்ல ஈஜிப்ட், நைல் நதி ஓடுவதால். இங்க ஈராக், டிக்ரிஸ், யூப்ரட்டிஸ், வேற எங்கேயும் ஆறுகள் எதுவுமே கிடையாது. பெரிய ஆறுகள் இல்ல, கிடையாது. ஜீவநதிகள் இல்ல, ஓடக்கூடிய ஆறுகள். ஜார்டன் ரிவர்னு இருக்கு, ஜார்டன் ரிவர் நதின்னு சொல்லிட்டு. பட் நைல் நதிக்கு இணையான நதின்னு சொல்ல முடியாது. இல்ல யூப்ரட்டிஸ் டிக்ரிஸுக்கு கூட இணையான நதின்னு சொல்ல முடியாது. ஈரான் வந்து மலை சூழ்ந்த பிரதேசம் சார். இவங்களால ஒரு ஈராக் வந்து 3 மடங்கு சிறிய நாடு, இல்ல ஈரான் 3 மடங்கு ஈராக்கோட பெரிய நாடுன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம 3 மடங்கு பெரிய நாடு எது? ஈரான். 3 மடங்கு பெரிய நாடா இருக்கிற ஈரானை வந்து ஈராக்கே இவங்களால கட்டுப்படுத்த முடியல. 2 மடங்கு பெரிய நாடு ஆப்கானிஸ்தானோட ஈரான். ஆப்கானிஸ்தானையே இவங்களால கட்டுப்படுத்த முடியல. கொண்ட குறிக்கோளை சாதிக்கும் வரை அமெரிக்கா எந்த இடத்திலும் போர் செய்த வரலாறு இல்லை. அவர்கள் போர் செய்ய வேண்டும் என்றால் நீ வா, நீ வரியான்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு தான் அவங்க சண்டை போடுவாங்க. இன்னைக்கு நேட்டோ இவர்கள் சண்டையில் ஈடுபடுவதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு நேட்டோ நாடுகள் பெரிய பொருளாதார சிக்கலில் இக்கட்டில் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றன. ரஷ்யாவில் இருந்து வரக்கூடிய எண்ணெயும் முட்டுக்கட்டை யுக்ரைன் போரால. இப்போ மேற்காசியாவிலேருந்து போகக்கூடிய எண்ணெய்க்கும் முட்டுக்கட்டை. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எண்ணெய்க்கு என்ன பண்ணுவாங்க? இங்கே தான் பிரச்சனை உண்டாகுது நேட்டோக்கும் அமெரிக்காவுக்கும். நிச்சயமா சார். அதே நேரத்தில் ஈரானுடைய இன்னொரு போர்க்கப்பல் வந்து கேரளாவில் வந்து சிக்கி தவிக்குது. இந்தியா அடைக்கலம் கொடுத்துருக்கு. சிக்கி தவிக்கல, ஓகே, அதாவது தொழில்நுட்ப கோளாறுன்ற பேரில் அதுக்கு தஞ்சம் நாம் கொடுத்துள்ளோம். 150 ஈரானிய வீரர்கள், அதிகாரிகள் அதில் இருந்திருக்காங்க. அவங்களும் இந்த மிலன் ஃபெஸ்டிவல், இதாவது ஃப்ளீட் ரிவ்யூக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மிலன் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர் பயிற்சிக்கு வந்துட்டு விசாகப்பட்டினம் கிட்ட திரும்பும்போது தான் அதில் ஒரு கப்பல் அவர்கள் தன்னிச்சையாக பெருங்கடலுக்கு சென்றாங்க. சர்வதேச கடலில் அந்த கப்பல் அழிக்கப்பட்டது. அதற்கு இங்கே இருக்கும் அறவேக்காடு தேச துரோக கும்பல்களும் சர்வதேச சட்டம் தெரியாத முட்டாள்களும் இந்திய அரசை வந்து சாடினாங்க. ஈரான் ஏதாவது இந்திய அரசின் காரணமாக இந்த கப்பல் அழிக்கப்பட்டதுன்னு இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடல. அப்போ இவங்க சார், நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் ஈரானுக்கு வந்து சாதகமாக இங்கே கொந்தளிக்கக்கூடிய நபர்கள் சவுதி அரேபியா மீது ஏன் எந்த கண்டனமும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க? கத்தார் மீது ஏன் ஒரு கண்டனமும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க? யுஏஇ மீது ஏன் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க எல்லாம் பேஸ் கொடுத்ததால் தானே ஈரான் அடித்தாங்க அமெரிக்கா. அவங்க அதுக்கு பதிலாக இந்த அரசாங்கத்தை ஏன் சார் சாடுறாங்க? அப்போ இவங்களோட எண்ணம் வந்து ஈரான் மீது கொண்ட என்ன சொல்றது பரிதாபமா, இல்லை இந்த அரசின் மீது கொண்ட வன்மமா? கேப்பு கிடைக்கும் போது கத்த வேண்டியதுதான். அது வன்மம். அப்போ அதுதான் இருக்கு. இந்த அரசின் மீது கொண்ட பரிதாபம் அல்ல. மீன் ஈரான் மீது, மக்கள் மீதோ, ஈரானோட அழிவின் மீதோ, இல்லை அவங்க மக்கள் படும் அவதி மீதோ கொண்ட பரிதாபம் அல்ல. அப்படி பார்த்தா ஈரான் என்ற ஷியா நாடு இருக்கக்கூடாதுன்ற கொள்கையை சவுதி அரேபியா தானே ஓங்கி பிடிக்குது. சவுதி அரேபியா ஒரு சன்னி நாடு. ஷியாக்களுக்கும் சன்னிக்கான போராட்டம் இன்று நேற்று தொடங்கினது இல்லையே. ஃபதமைத் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷியா பெரிய சாம்ராஜ்யத்தை யார் அழித்தது, எதனால் அழிக்கப்பட்டது, சற்றே வரலாற்றின் பக்கங்களை, கருப்பு பக்கங்களை புரட்டி பார்க்கவும். அப்படி பார்த்தா தெரியும். இங்க இருக்கிற நம்ம நாடு வந்து இங்க இருக்கிற கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது ஈரான் வரவேற்றுள்ளது. அதனால்தான் 4 கப்பல்கள், இந்தியாவோட கப்பல்கள், எண்ணெய் ஏற்றிட்டு வர கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மஸை தாண்டி வந்திருக்கு. இந்திய கப்பல்கள் தாக்கப்படவில்லை. இந்திய விமானங்கள் அங்க சென்று நம் இந்தியர்களை, மற்ற நாட்டவர்களை கூட இன்க்ளூடிங் அமெரிக்கன்ஸை கூட நம்ம அங்கிருந்து கூட்டிட்டு வரோம். இஸ்ரேலும் அது மீது தாக்குதல் நடத்தவில்லை, ஈரானும் தாக்குதல் நடத்தவில்லை, மற்ற அரபு நாடுகளும் தாக்குதல் நடத்தவில்லை. இதற்கு காரணம் என்ன? இந்தியா ஒரு நடுநிலை கொண்ட நாடா இருப்பதால் மட்டும்தான். இந்த நடுநிலையை விரும்புறது நல்லதா, இல்ல ஒரு பக்கமா ஒருதலை பட்சமா நம்ம நடந்துக்கிறது நம்மளுக்கு நல்லதா உங்கள் பார்வைக்கு? இல்லை, என்னைக்குமே அது நம்ம பண்றது இல்லை. நடுநிலையாக தான் இருக்கிறோம். போர் நடந்தாலுமே பேசி தீர்க்கணும். இல்லை, இது 1 கோடி இந்திய மக்கள் அந்த பகுதியில் வசிக்கிறாங்க. ஈரான்ல அதிகம் பேர் இருக்காங்களா, ஈராக்ல அதிகம் பேர் இருக்காங்களா, இல்லை யமன்ல இருக்காங்களா, இல்லை இன்னும் சொல்ல போனா சிரியால இருக்காங்களான்னு கேட்டா இல்லை, கம்மி தான்.
இன்னும் சொல்ல போனால் நெக்லிஜிபிள், சொற்பமான ஒரு எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. ஆனால் சவுதியில், யுஏஇயில், கத்தாரில், பஹ்ரைனில், குவைத்தில், ஜார்டனில் இங்கெல்லாம் பெருளவு இந்தியர்கள் இருக்காங்கல்ல. அவங்களோட பாதுகாப்பு 1 கோடி மக்கள் என்ன பண்ணலாம்? அடிக்கிட்டோன்னு விட்டுடலாமா? ஈரானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்துடலாமா? சரி, இந்தியா அமெரிக்காவுக்கு அடிவரடி ஆயிடுச்சு, ட்ரம்ப்பை பார்த்து பயந்து விட்டார், இந்த 56 இன்ச்சு கொண்ட மோடிக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க முட்டாள்தனமா பெதற்ற முட்டாள்களுக்கு நான் கேட்கிறேன், இப்போ ஈரானோட கப்பல் இங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கு, அப்போ இந்த மோடி பயந்துட்டாரா இல்ல இந்த மோடி துணிவா நின்று இருக்காரா? பிப்ரவரி 28ஆம் தேதியே தஞ்சம் கொடுத்தோம் நம்ம. ஈரானும் மறுக்கவில்லை. அவங்களோட இந்தியாவோட தூதர் ஃபட்டலி கூறியிருப்பது இந்தியாவுக்கும் ஈரானுக்கான நட்பு மிக ஆழமானது என்று கூறியிருக்கிறார். இஸ்ரேலோட வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் நம்மளுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில கூட இந்தியர்களை நாங்க தாக்க மாட்டோம் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா எதிர்க்கிற ஒரே நாடு இந்த மொத்த போர்ல அரபு நாடுகளையோ ஈரானியோ இஸ்ரேலையோ அல்ல, அமெரிக்காவை மட்டும்தான். நிச்சயமா சார். என்னோட பார்வை என் மக்களின் பாதுகாப்பு, என் நாட்டின் தேவை. 80 கோடி இந்தியன்ஸ் நேற்று இந்தியா உலக கோப்பையை தூக்கும் போது நேற்று நைட்டு ஜியோ ஹாட்ஸ்டார்ல பார்த்துட்டு இருந்தாங்க. 80 கோடி இந்தியன்ஸ், அதாவது 80 கோடி மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் பெருவாரியானோர் இந்தியர்களை தான் இருக்கணும், மாற்று கருத்து உண்டா? அதே ஒரு பிராந்தியமே போர்ல யார் யார் அடிப்பான்னு பார்க்கும்போது நம்ம 6-4 அடிச்சுட்டு இருந்தோம். இது இந்த அரசாங்கம் நமக்கு கொடுத்துள்ள பாதுகாப்பு, அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டு இங்க நான் என்ன சொல்றேன், இங்க உட்காந்துட்டு நீங்க வந்து ஈரான் தரப்புல பேசுறீங்களா இல்ல அமெரிக்கா தரப்புல பேசுறீங்களா இஸ்ரேல் தரப்புல தாராளமா போங்க சாமி, போங்க. இஸ்ரேல் பக்கம் போய் சண்டை போடுறவங்க இஸ்ரேல் பக்கம் போய் சண்டை போடுங்க, இல்ல ஈரான் பக்கம் போய் சண்டை போடணும்னா ஈரான் பக்கம் போய் சண்டை போடுங்க. அதுக்கு ஏன் இங்க இந்தியா வந்து நீ இந்தியா இந்த பக்கம் இந்த சைட்ல போய் நில்லு, அந்த சைட்ல போய் நில்லு. இந்தியா எந்த சைட்ல இருக்கு நிக்கணும்னு சொல்றதுக்கு அங்க அரசாங்கம் இருக்கு, அதுக்குன்ட்டு வெளியுறவுத்துறைன்னு ஒன்று இருக்கு, அந்த படிப்பு படித்தவங்க இருக்காங்க, அதை பார்க்கறதுக்கு அதிகாரிங்க இருக்காங்க. இல்லை உங்களுக்கு சர்வதேச சட்டம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. 21.9 நாட்டிக்கல் மைல் மேலே, கிலோமீட்டர் மேலே நம்ம சட்டம் செல்லாது. இந்த அடிப்படை புரிதல் இல்லாதவங்க தான் அந்த ஐஆர்ஐஎஸ் தீனா கப்பலை அடித்ததை பற்றி சொல்லுவாங்க. இலங்கையில் இன்னைக்கு திருகோணமலை கிட்ட புஷர் ஈரானோட இன்னொரு கப்பல் அங்கே சேஃபாக இருக்குது. அதுக்கு இந்திய அரசாங்கம் தான் வந்து இலங்கைக்கு வந்து சொல்லியிருக்கு, நீங்கள் அதை காப்பாற்றுங்க, அதுக்கு வந்து தஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயம் இருக்குது சார். இந்திய அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் அறிவிச்சிட்டு பண்ணோன்னா யாரும் அறிவிச்சிட்டு பண்ண மாட்டாங்க. அறிவிக்காமல் செய்வது நிறைய. அடிப்படை புரிதல் இல்லாமல் பெதற்றல்கள் இங்கே அதிகமாகி கொண்டே இருக்கிறது. தயவு செய்து அதை நிறுத்தினால் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் அந்த சவுதி அரேபியாலேயோ இல்லை குவைத்திலேயோ இல்லை கத்தார்லையோ இருக்கும்போது ஈரான் பக்கம் எடுக்கணுமா யார் பக்கம் எடுக்கணும்? இங்க கத்துறாங்க இல்ல, அமெரிக்கா பக்கம் நிக்காத, இஸ்ரேல் பக்கம் நிக்காத, சவுதி பக்கம் நிக்காதுன்னு சொல்ல வேண்டியது தானே. அங்க பணம் உள்ள முதலீடு போட்டுருக்காங்களாம்ல. பின்ன சவுதியா அமெரிக்கா பக்கம் நிற்கும் போது அப்ப நீ சவுதியை சேர்த்து தானே பேசணும். இந்திய அரசாங்கம் அந்த தவறை பண்ணல சார். இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அமெரிக்கா செய்தது தான் தவறாக பார்க்கிறது. அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிராந்திய பிரச்சனையாக இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் தான். இந்த போரை யார் எடுத்துட்டு வந்தாலும் அவங்கள தப்பு சொல்லுங்க முடிஞ்சா. நான் அமெரிக்காவை தப்பு சொல்றேன், அமெரிக்கா தான் குற்றம், அமெரிக்காவுக்கு துணை சென்ற சவுதியும் குற்றம், இந்த மாதிரி ஒரு அத்துமீறிய தாக்குதல் செய்து இஸ்ரேலும் குற்றம், அதை கட்டி ஈரான் ஹமாஸை சப்போர்ட் செய்வதும் குற்றம். தப்பா பார்க்க நம்ம கத்துக்கலாம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ஜெயின்.